I appreciate all of you for taking the time to be part of the early morning prayer today. இந்த நேரத்தை எடுத்து இந்த அதிகாலை ஜெபத்துல பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் மை greetings to all of you. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I'm sure that this is going to be a blessing to you and it's going to edify you. இது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய விசுவாசத்திலே கட்டி எழுப்பும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. The topic we are going to meditate on today is spiritual maturity, time for solid food. Spiritual maturity, time for solid food. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி நல்ல ஒரு சாலிடான உணவை உண்பதற்கான ஒரு நேரம், சாலிடான உணவை உண்பதற்கான ஒரு நேரம் என்ற தலைப்பை நம்ம தியானிக்க போறோம். I'm going to read Hebrews chapter 5 verses 11 through 14 first in English and then in Tamil. நான் முதலாவதாக எபிரேயர் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு அதை நான் தமிழிலே வாசிக்க இருக்கிறேன். Hebrews chapter 5 verses 11 through 14. Chapter 5 verses 11 through 14. We have much to say about this, but it's hard to explain because you are slow to learn. In fact, though by this time you ought to be teachers, you need someone to teach you the elementary teachings or elementary truths of God's word all over again. You need milk, not solid food. Anyone who lives on milk, being still an infant, is not acquainted with the teaching about righteousness. But solid food is for the mature, who by constant use have trained themselves to distinguish good from evil. நான் தமிழில் வாசிக்கிறேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 11லிருந்து 14 வரை. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நான் அதிகமாக பேசலாம். நீங்கள் கேட்பதில் மந்தமாக இருப்பதினால் அதை உங்களுக்கு விலக்கிச் சொல்லுகிறது எனக்கு கடினமாக இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படை உபதேசங்களை மீண்டும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் திடமான உணவை சாப்பிடுகிறவர்களாக இல்லை, பாலை குடிக்கிறவர்களானீர்கள். பாலை குடிக்கிறவன் குழந்தையாக இருக்கிறதுனாலே நீதியின் வசனத்தில் அனுபவம் இல்லாதவனாக இருக்கிறான். திடமான உணவானது நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்ளும் பயிற்சியினால் சரியானது என்ன, தவறானது என்ன என்று பகுத்தறியும் அனுபவம் உள்ளவர்களாகிய தேறினவனுக்கே உரியது. Paul is concerned about the people not being matured spiritually. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஆசிரியர் பவுலாக தான் இருப்பார் என்று நான் யோசிக்கிறேன். இந்த எபிரேயர் புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் யாருக்கு எழுதுறாரோ அந்த மக்கள் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைந்தவர்களாக இல்லை என்று அவர் சொல்வதை நாம பார்க்கிறோம். Imagine a child who never grows beyond drinking milk, never progressing to solid food. ஒரு சின்ன பிள்ளை மில்கை தாண்டி, அதாவது பாலை தாண்டி எதுவுமே குடிக்கல, அது மட்டுமல்ல ஒரு சாலிடான ஃபுட்டு, வெஜிடபிளோ அல்லது நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ அல்லது சாலிடான ஃபுட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிட்றதுக்கு இன்னும் அது வளரல அப்படின்னா எப்படி இருக்கும், அதனுடைய பேரண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. Naturally, if you look at a child like that, you will be concerned about the child. நீங்க இயற்கையாகவே அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதை குறித்து அக்கறை உள்ளவரா மாறிடுவீங்க, கவலை உள்ளவரா மாறி, ஏன் இப்படி இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்ட்டு யோசித்து பார்ப்பீங்க. God calls us to grow in maturity, moving beyond elementary teachings to deeper spiritual understanding. ஆண்டவர் இந்த அடிப்படை காரியங்களையே அடிப்படை காரியங்களை தாண்டி நம்ம வளர அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, ஒரு ஆழமான ஆவிக்குரிய புரிதலுக்குள்ள போகும்படியாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க here
the people to whom he wrote this epistle were going back into the rituals or the traditions they came from when they became Christians. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க யாருக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதோ அந்த மக்கள் யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா அவங்க வந்து கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடையாம மீண்டுமாக அவர்களுக்கு அவர்கள் எந்த பாரம்பரியத்திலிருந்து சடங்குல இருந்து வெளில வந்தாங்களோ அதுக்குள்ளே மறுபடியும் அவர்கள் போவதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. So to them does the author say, hey, you have to go beyond drinking milk, you have to grow beyond drinking milk, you need to have solid food. அந்த மக்களுக்கு தான் இந்த இடத்துல இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் பரிசுத்த ஆவியின் மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த பாலை மட்டும் குடிக்கிறத தாண்டி நீங்க சாலிட் ஃபுட்டை நீங்க வந்து சாப்பிடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று, திடமான உணவை சாப்பிடுவது முக்கியமான காரியம் என்று அவர்கள்ட்ட சொல்றதை நாம பார்க்கிறோம். ஓகே, லெட்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் அட் why these people were immature spiritually. ஏன் இந்த மக்கள் ஆவிக்குரிய ரீதியில இன்னும் வளராமையே இருந்தாங்க, சத்தியங்களை புரியாம இருந்தாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். when we read verse 11, this is what it says, verse number 11. It's hard to make it clear to you because you no longer try to understand. You no longer try to understand. So it's hard to make it clear to you. இங்க நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா, நீங்கள் கேட்பதில் மந்தமாக இருப்பதினால் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறது எனக்கு கடினமாக இருக்கும் என்று சொல்றார். You are dull in understanding. You know, the word which is used there means lazy. You are not taking effort. You don't desire. It's not lack of intelligence, but it's lack of effort and desire to understand something. இந்த இடத்துல நம்ம நீங்க வந்து மந்தமா இருக்கீங்க, கேட்பதில் மந்தமா இருக்கிறீங்க அப்படின்னு இது சொல்லும்போது என்ன சொல்லுகிறது என்றால், அவர்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லல, அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் இல்லை என்று சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறதில்லை, அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஆசை இல்லை என்று நாம பார்க்கிறோம். You know, I have listened to I have overheard people talking about many things, you know, in shops and other places. They have knowledge about politics. They have knowledge about the actors in serials, and you know, they have enormous knowledge, I can say, about many things in the world. They even talk about geopolitics. I have overheard people. I've even overheard, you know, Christians, you know, talk about it. They talk about, you know, Trump. They talk about Joe Biden. They talk about Putin, and they talk about so many things. They talk about, you know, a lot of other things. You know, I don't want to go on saying, you know, a lot of things. They are really, they have knowledge. They even talk about history. நிறைய கிறிஸ்டியன்ஸ் மற்றவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க பேசுறதை நான் கேட்டிருக்கேன். என்ன பேசுறாங்க? ட்ரம்ப் பத்தி பேசுறாங்க, ஜோ பைடன் பத்தி, அமெரிக்கன் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, ரஷ்யன் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, உலகத்தினுடைய பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, வரலாறை பத்தி பேசுறாங்க, சீரியல் என்னென்னலாம் இருக்குன்னு பேசுறாங்க. But when it comes to the Bible, when it comes to understanding deeper, you know, theological insights, they are so dull. They don't want to take effort. They don't have desire. ஆனா இந்த உலகத்துல உள்ள இந்த பாலிடிக்ஸ், இந்த உலகத்துல உள்ள காரியங்கள், இந்த உலகத்துல உள்ள
உலகத்தினுடைய ஹிஸ்டரி அல்லது சீரியல்ல இருக்கிற அந்த காரியங்கள், இவங்களுக்கு அப்படி, இவங்களுக்கு இப்படி, அப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் வந்து புரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி பண்றாங்க. அதுல ஆர்வத்தை காண்பிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு வேத புஸ்தகத்துல இருக்கிற அந்த இறையியல் கருத்துக்களை, ஆழமான இறையியல் கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நாட்டமில்லை, ஆர்வமில்லை, ஆசை இல்லை. அதற்கான முயற்சியும் அவர்கள் எடுப்பது இல்லை என்பதை நான் பார்க்கிறோம். Why? So the question is, am I going to gain anything by understanding the deeper truths in the Bible? நான் வேதத்துல இருக்கிற அந்த ஆழமான சத்தியங்களை நான் புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படிங்கிற கேள்வி சிலர் நான் கேட்கிறாங்க. Of course, just as you know, by understanding Trump's politics and Joe Biden's politics, you can't make any difference. Probably you can understand that, but you are not going to make any decision about what they should do. But you still sit and talk about it, intelligibly, which is good. I'm not saying that's wrong. நம்ம இங்கே சில லெவலில் உட்காந்துக்கிட்டு ஜோ பைடன் பற்றி, ட்ரம்ப்பை பற்றியோ இல்லை மற்ற காரியத்தை பற்றியோ நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம அது வந்து அதனால நமக்கு என்னது பிரயோஜனமா? அவங்களுடைய அரசியல் பற்றி நம்ம டிசிஷன் எடுத்து நம்ம அவங்ககிட்ட சொல்ல போகிறோமா? இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போகிறோமா? அல்லது நம்முடைய நாலேஜ்னால ஏதாவது பிரயோஜனமா? அறிந்து கொள்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொல்லலை, அறிந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லலை. But we are not going to make a great impact on geopolitics by understanding that or talking about it. நாம ஜோ பைடன் பத்தியோ அல்லது ட்ரம்ப் பத்தியோ அல்ல மற்ற பாலிடிக்ஸ் பத்தியோ நம்ம பேசுறதுனால, அதை அறிந்து கொள்வதனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பயன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஏதாவது டிசிஷன் எடுத்து, தீர்மானம் எடுத்து அவர்கள்ட்ட சொல்லி நம்ம இந்த உலக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோமா? நம்ம இங்க பேசுறதுனால ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை உருவாக்க போறோமா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் ஸ்டில் we enjoy talking about it. ஆனா அதை குறித்து நம்ம பேசுவதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆசையா ருசிச்சு நம்ம அதை பேசுறோம் இல்லைங்களா? பட் when it comes to deep understanding of God's revelation, which is the Bible, we don't want to show interest. ஆனா வேத புஸ்தகத்தை இன்னும் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ளணும் என்று வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அதுல ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் அ ட்ராஜடி, isn't it? இது வந்து ஒரு 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 துக்கமான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன். They may be having good knowledge about chemistry, physics and biology and all the other things, but when it comes to the Bible, they think it's not useful. அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா பேசுவாங்க. ஆனா பைபிளை வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பைபிளில் உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின் போது அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. Why? We have to look at the Bible as God's revelation. வேத புஸ்தகத்தை நாம தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக கொடுத்த ஒரு புஸ்தகமாக பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். We need to love the Bible. I'm not saying we need to worship the Bible. நம்ம வேத புஸ்தகத்தை ஆராதிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனா வேத புஸ்தகத்தை நாம நேசிக்க வேண்டும், வேத புஸ்தகத்தை நாம படிக்க வேண்டும். We have to understand what is there in the Bible. We need to take effort. What are the efforts? How can we show our desire in learning the Bible? நம்ம என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்க முடியும்? எந்த மாதிரியான எப்படிலாம் நம்ம பைபிள் மேல வச்சிருக்கிற ஆசையை இன்னும் ஆண்டவர் பத்தி அறிஞ்சுக்கணும் வேத புஸ்தகத்தின் மூலமாக அப்படிங்கிற ஆசையை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? You think about it. I just want to give you some ways. நீங்க யோசித்து பாருங்க. நான் ஒரு சில வழிகளை நான் சொல்றேன். Buy some good books, good scholarly books, good solid teaching books. நல்ல போதிக்கிற வேத புஸ்தகத்தை போதிக்கிற நல்ல புஸ்தகங்களை வாங்கி படிங்க. ஓகே, அதாவது மற்றதும் படிங்க, இது என்னது படிங்க. I think number one should be you should read the Bible. நீங்க பைபிளை வாசிக்கணும். முதலாவது வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா அதை எல்லாரும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிப்பாங்க, மெக்கானிக்கலாக வாசிப்பாங்க, ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர்லாம் அப்படியே சும்மா வாசிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சொன்னா பார்க்குறோம். So we have to read the Bible, we have to buy some books and read them, and we need to attend the Bible study. நாம வேத பாடத்துக்கு நாம வர வேண்டும்.
வேத பாடத்துக்கு வர வேண்டும். And we need to come to church. We need to listen to God's word. நம்ம சபைக்கு வந்து வேத சத்தியத்தை நம்ம கேட்க வேண்டும். And listen to some very good teachings on YouTube. You know, if you want to, you can ask me. I can direct you. I can guide you. ஒரு நல்ல டீச்சிங் யூடியூப்ல நல்ல டீச்சிங்ஸ் இருக்கிறது. ஒரு கோர்ஸே நடத்துறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் இன்ட்ரடியூஸ் சம் வெரி குட் கோர்சஸ். நல்ல வேத பாடங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நல்லா கேட்க முடியும். நீங்க இப்படி நம்ம பல காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பிப்ளிக்கல் டாபிக்ஸ் வித் பீப்புள் ஹூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் டிஸ்கஸிங். இட்ஸ் கம்யூனிட்டி லேர்னிங். நீங்க வேத புஸ்தகத்தை உட்காந்து நீங்க பேசுங்க, கலந்துரையாடல் செய்யுங்க. அதாவது நல்ல ஆர்வம் உள்ளவங்களோட கலந்துரையாடல் செய்யுங்க. எப்படி வேத புஸ்தகத்தை படிக்கணும், ப்ராப்பரா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. Why can't some people move on, graduate from LKG to, 5th standard, or, from 5th standard to 10th standard, or from 10th standard to, +2, and from there to, college, is because, in knowing the spiritual truths, is because they do not show interest. They do not show desire. ஏன் வந்து எல்கேஜிலிருந்து 5ஆவதுக்கு, 5ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு, 10ஆவதுலேருந்து 12, அதுலேருந்து காலேஜுக்கு, அதாவது ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளும் காரியத்தில் ஏன் அவங்களால முன்னேறி போக முடியல அப்படின்னா அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்று நான் பார்க்குறேன். ஆர்வம் இல்லை, நாட்டம் இல்லை. ஏன்னா இது வந்து செகண்டரி கூட இல்லை. 3ஆவது, 4ஆவது, 5ஆவது, 6ஆவது, 7ஆவதாக தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு வேத புஸ்தகத்தை படிப்பது என்பது என்று சொல்லி நான் பார்க்குறோம். That is why here the author says, I want to talk to you more about, how Jesus is greater than or supreme over the priestly functions or the high priest and all that. But, you won't be able to understand not because you are not intelligent, you are really intelligent, but because you are dull in hearing. You are lazy in hearing. You don't take effort. You don't desire. நான் வந்து இன்னும் உங்களுக்கு இந்த மெல்கிசேதேக்கை பத்தி, எப்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரை காட்டிலும் அவர் மேலாக இருக்கிறார் அப்படின்னு இன்னும் அதிகமா நான் உங்ககிட்ட பேச முடியும். ஆனா நீங்க அறிவில்லாதவர்கள் என்று இல்லை, உங்களுக்கு அறிவு நிச்சயமா இருக்கிறது. ஆனா இதை புரிந்து கொள்வதற்கான நாட்டம் இல்லை, ஆசை இல்லை, விருப்பம் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஆசிரியர் மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். In 2025, let's make a decision that we will take all the efforts we can to learn God's word. நாம இந்த 2025ல என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஆண்டோடைய வார்த்தையை ப்ராப்பரா கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, so if we do not learn, how can we grow? நம்ம கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம எப்படி நம்ம வளர முடியும்? Think of a company in which somebody joins the company at the entry level, at the basic level, and he has a lot of opportunities to be promoted, but he doesn't grow from the basic level. So how will he be promoted? ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு அடிப்படை வேலையாளாக அவர் வந்து ஜாயின் பண்றாரு. அவர் வந்து இன்னும் வளர்ந்து பெரிய அந்த கம்பெனிக்கே ஒரு சிஇஓவா ஆவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் வந்து அந்த பேசிக் காரியத்தையே அவர் கற்றுக்கொள்ளாம இருப்பாரு என்றால் எப்படி அவர் வந்து மேல வளர முடியும்? Think of a man at 30 years or 25 years, but he's behaving like a teenager or behaving like a small child. Think about that. You'll be concerned, right? நீங்க ஒரு பையன் நீங்க பாருங்க, அவர் வந்து 30 வயசோ அல்லது 25 வயசோ, ஆனா ஒரு சின்ன டீனேஜ் பையன் மாதிரி அல்லது சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறாருன்னா நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும்ல, ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, there is so much we can learn from the Bible. வேத புஸ்தகத்திலிருந்து நிறைய விஷயங்களை நாம கற்றுக்கொண்டே இருக்க முடியும். every day I can say, every day I learn so much from the scripture. நான் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை நான் வேத புஸ்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். when I learn those things, I also have to unlearn many things.
நான் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது அநேக காரியங்களை நான் கற்றதை வந்து களைய வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் சரியில்லை, ஓ இது ஏன் நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்ட்டு நானே நினைச்சு பார்க்கும் அளவுக்கு ஒரு 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 சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும், அருமையானவர்களே. So we have to grow to what level, அப்படின்னு பார்த்தோம்னா எந்த லெவலுக்கு, எந்த மட்டத்துக்கு நம்ம வளர வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை உபதேசங்களை மீண்டும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் திடமான உணவை சாப்பிடுகிறவர்களாக இல்லை, பாலை குடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். As we here he says, as I look at the time, in fact though by this time you ought to be teachers, you need someone to teach you the elementary truths of God's word all over again. இப்ப காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் போதகர்களாக இருக்க வேண்டும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இன்னும் அந்த அடிப்படை சத்தியத்தையே நீங்க 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 மறுபடியும் அதையே நீங்க கற்றுக்கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றாரு. We have to be teachers. So teacher, how will a teacher prepare a lesson? He will read more. You have to read at least 50 pages to teach 2 pages of notes. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 50 பேஜாவது, நான் குறைச்சு நான் சொல்றேன் 50 பேஜாவதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் 50 பேஜாவது நீங்க வாசிச்சாதான் நீங்க 2 பேஜ் என்ன செய்ய முடியும், நீங்க வந்து டீச் பண்ண முடியும். Just look at the teachers and how much hard work they put into the lesson planning and all the other stuff. நீங்க டீச்சர்ஸை நீங்க பாருங்க, இன்னைக்கு டீச்சர்ஸுங்களுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க், எவ்வளவு கடினமான வேலையெல்லாம் செஞ்சு அவங்க லெசன் பிளான் பண்றாங்க, அந்த பிள்ளைங்கள் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. ஸோ they also learn. As you teach, you learn. The best way to learn for me is to teach. Learn, teach, learn, practice, teach. Learn, practice, teach. Learn, practice, teach. கற்றுக்கொள்ளுங்க, பயிற்சி பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. கற்றுக்கொள்ளுங்க, பயிற்சி பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. This can help us grow more in the Lord. இது வந்து நம்ம கற்றுக்கொள்வது, அப்புறம் பயிற்சி பண்றது, அப்புறம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இதை இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நாம வந்து ஆண்டவருக்குள்ள வளர முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. So one of the important elements in learning is distinguishing the good from the bad, the wrong from the right, the false from the true. நம்ம முக்கியமான காரியம் லேர்னிங்ல, படிக்கிறதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சரி எது தவறு என்று பார்ப்பது, எது வந்து உண்மை எது வந்து பொய் என்று பார்ப்பது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த ஆசிரியர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 14ல வரும்போது, திடமான உணவானது நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்ளும் பயிற்சியினால் சரியானது என்ன தவறானது என்ன என்று பகுத்தறியும் அனுபவம் உள்ளவர்களாகிய தேறினவர்களுக்கே உரியது. We have to train ourselves. We have to train ourselves in knowing what is right and what is wrong. We have to train ourselves. Just listen to this word, train. இந்த வார்த்தையை நீங்க மனசு வச்சுங்க. பயிற்சி வைக்க வேண்டும். நமக்கு பயிற்சி கொடுத்து கொள்ள வேண்டும். எதுக்கு அப்படின்னா, எது சரி எது தவறு எது புரிந்து கொள்வதற்காக. See, in our culture, in our Indian culture, we don't have critical thinking. We don't ask questions. We don't ask the teachers questions. நம்முடைய கலாச்சாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டீச்சரை பார்த்து கேள்வி கேட்கறது வந்து இல்ல அப்படின்னு தான் நான் சொல்வேன். கிரிட்டிக்கல் திங்கிங், இது சரியா தவறா, டீச்சர் சொல்றாரு, டீச்சர் சொல்ற காரியம் கூட தவறா சரியா தவறா என்று பார்க்கிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. But what the Bible says is, you ask questions. Ask many questions. சரியா தவறா அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. வேத புஸ்தகம் என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க கேள்வி கேளுங்க. இது சரியா தவறா அப்படின்னு கேள்வி கேளுங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க. அது எது உண்மை எது பொய் எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளும் அந்த பயிற்சி தான் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை வந்து ஆண்டவருடைய சத்தியத்துல வளர்க்கும் என்று நாம பார்க்கிறோம்.
முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். Hallelujah, praise the Lord. அருமையானவர்களே, even this message which I'm preaching should be evaluated. நான் இப்ப பிரசங்கம் பண்ற இந்த செய்தியும் கூட என்ன செய்யணும், நீங்க மதிப்பீடு செய்ய வேண்டும், எடை போட்டு பார்க்க வேண்டும், வெய் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா, சரியா தவறா என்று நம்ம பார்க்கணும். I'm not suggesting that you need to sit everywhere, thinking critically. நீங்க எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து சரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. When we train ourselves, the moment somebody says something wrong, and above all, the Spirit of the Lord is with you, and the Spirit of the Lord will lead you, guide you into all truth, the Bible says. நீங்க நல்லா உங்களை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பைபிளை படிக்கிறதுல, அப்புறம் நல்லா யோசிக்கிறதுல, நல்ல சத்தியங்களை புரிஞ்சுக்கிறதுல நீங்க நாட்டம் உள்ளவராக, ஆர்வம் உள்ளவராக உங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க தவறாக ஒருத்தவங்க சொல்லும் போது, தவறான டீச்சிங் இருக்கும்போது, நீங்க உடனடியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க, ஆமா இது தவறு இல்லை, இது எங்கேயோ சம்திங் ராங். நான் போயிட்டு மறுபடியும் பைபிளை படிக்கிறேன். அல்லது இட்ஸ் அ லேர்னிங் கம்யூனிட்டி. ஷாலம் கம்யூனிட்டி சர்ச் இஸ் அ லேர்னிங் கம்யூனிட்டி. ஷாலம் கம்யூனிட்டி சர்ச் ஒரு கற்றுக்கொள்ளும் சமுதாயமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, we are all students here. You can imagine this is a kind of school in one sense. இது ஒரு ஸ்கூல் போல, சபை என்பது ஒரு ஸ்கூல் போல அப்படின்னு நான் சொல்வேன். பைபிள்ல ஸ்கூலுன்னு சொல்லல, பட் இது ஒரு வீடு என்று சொல்லப்படுகிறது, ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் குடும்பத்துல தான் முதல் கல்வியை ஆரம்பித்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். So it's a kind of school, and we are all students, and I want to tell you, I am the first student here. நீங்க இது ஷாலம் கம்யூனிட்டி சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளி, கற்றுக்கொள்ளும் ஒரு 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 பள்ளிக்கூடம் என்று சொல்வேன். இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லோருமே மாணவர்களாக இருக்கிறோம். அந்த மாணவர்கள் நான் தான் மாணவர். கற்றுக்கொள்ள வேண்டிய ஆள் யார் அப்படின்னா நான் தான். And then we are all learning together. நாம் ஒருவரை கற்றுக்கொள்ள வேண்டும். After a message, you have discussion about it at your house. உங்க வீட்டிலே நீங்க இந்த செய்தியை நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. இது சரியா தவறான்னு யோசிங்க. பைபிள் நீங்க படிக்கிறீங்களா? When you have read the Bible, you have got an insight, you have understood a truth, you discuss it with your friends and see how we can apply, and see what challenges you will face when you apply, and how you can overcome those challenges. ஒரு சத்தியத்தை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, வேத புத்தகத்தை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை உங்களுடைய நண்பர்களோட, அதாவது வேதத்தை புரிந்த நண்பர்களோடு, ஆர்வத்தை காண்பிக்கிற நண்பர்களோடு நீங்க அதை பத்தி நீங்க பேசுங்க, கலந்துரையாடல் செய்யுங்க. இதை அப்ளை பண்றதுனால, வாழ்க்கையில் அப்ளை பண்றதுனால என்ன மாதிரியான சவால்லாம் இருக்குது, எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதாவது தேவனுடைய முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, grow to be matured in understanding spiritual truths. ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில், சத்தியத்தை புரிந்து கொள்வதில் நீங்க நாட்டம் காண்பீங்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. There are some practical steps. I said, come to church, attend the Bible study, and listen to some very good teaching videos and all that I said. நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க இன்னும் ஆர்வம் காமிக்கிறீங்க அப்படின்னா, வேத புஸ்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு வாங்க, சத்தியத்தை கேளுங்க. அது மட்டுமல்ல, நல்ல டீச்சிங் வீடியோஸ்லாம் கேளுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொன்னேன். But the most important thing, again, another important aspect of learning is applying. நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி, நம்ம கற்றுக்கொள்ளும் காரியத்துல முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அப்ளைங். நாம அதை அபியாசப்படுத்துவது, நம்ம கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்துவது. It's only when we apply the truth that we have learned that we will learn more and more and more. நம்ம அப்ளை பண்ணும்போது தான், வேத புஸ்தகத்தை, வேத சத்தியத்தை அப்ளை பண்ணும்போது தான் இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம்.
James chapter 1 verse 22 says, James 1:22 says, do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says. வேத புஸ்தகம் சொல்கிறது, நீங்க சும்மா வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையை வாழ்க்கையில வார்த்தையை சும்மா கேட்கிறவர்களாக இருந்து உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள், நீங்க அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நான் பார்க்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். When we do not practice what we have learned, we will simply have the pride of the knowledge, but we will not be humble enough to understand people and humble enough to help people understand. நாம அறிவு மட்டும், இந்த மூளை அறிவு மட்டும் அப்படியே வளர்ந்துகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது பைபிள் இப்படி சொல்ல தெரியுமா, அப்படி சொல்ல தெரியுமா, இப்படி சொல்ல தெரியுமா, இப்படி நிறைய அப்படியே அது மட்டும் நம்ம பேசிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, அதை அப்ளை பண்ணாம போயிட்டோம் அப்படின்னம்னா, நாம நம்முடைய அறிவுல தான் பெருமை கொண்டு விடுவோமே ஒழிய, வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுவதனால என்ன மாதிரியான சவால்லாம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, நாம அதை அப்ளை பண்ணி பார்த்து சவாலை மேற்கொண்டு நாம வராததுனால நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்க முடியாது. மற்றவங்க குறித்த ஒரு தாழ்மையான, அதாவது நாம தாழ்வான இல்ல, நம்ம குறித்த ஒரு தாழ்மையான ஒரு மனோபாவம் மற்றவங்களை அணுகும் போது நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. This is very important. See, when knowledge puffs up, நமக்கு அறிவு மட்டும் வளர்ந்து practical knowledge இல்ல அப்படின்னா, when we do not have practical knowledge, we will simply be prideful teachers, preachers, prideful Christians. நம்ம சும்மா அறிவுபூர்வமான காரியத்தை மட்டும்தான் நம்ம பேசிட்டே இருப்போம். Sometimes I see people who have got some truths from some preachers or some teachers, and they'll be talking pridefully about those truths. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு சத்தியத்தை ஒரு ப்ரீச்சர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக, ஒரு டீச்சர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஆராய்ச்சி பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க பயிற்சி பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. ஓ, இது தெரியுமா, இது தெரியுமா, பைபிள் இப்படி போட்டு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. Then I would tell them, look at the context. Look at the context. One of the things we emphasize in our Bible studies is the context. Context. Look at the context. Do you think that's what the Bible says there? No. Don't say no. Just look at the context. The Bible decides, but the Bible has the final say. வேத புஸ்தகம் தான் அதிகாரமாக பேசக்கூடிய ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம கான்டெக்ஸ்ட் பார்க்கணும், நல்லா படிக்கணும், மீண்டுமாக படிக்கணும், முன்ன என்ன சொல்லியிருக்கு, பின்ன என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சரியாக புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது சத்தியமாக இருக்க முடியாது. நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு காரியம் சத்தியமாக இருக்க முடியாது. போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So the spiritual maturity is to discern what is right and what is wrong. My friends and people of the Lord, this is the word the Lord gives us. Continue to grow beyond where you are to where you should be. எங்க இருக்கீங்க அப்படிங்கறத, சத்தியத்தை புரிந்து கொள்வதில் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுல இருந்து எங்க நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வளருவது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் வளர்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம எல்லோரும் சேர்ந்து வளர்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 40 நாட்கள், இந்த உபவாச நாட்கள்ல, ஜெப காலங்கள்ல நாம இன்னும் தீவிரமாக என்ன செய்வோம், நாட்டத்தை காண்பிப்போம். ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்க வாழ்க்கையில பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் உதவி செய்யுங்க. நாங்க ஒரு குடும்பமாக இந்த இடத்துல உம்மை நாங்கள் நாடுகிறோம், உம்மை தேடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை படிக்க, புரிஞ்சிக்க, எது சரி தவறு என்பதை புரிந்து கொள்ள, எது உண்மை பொய் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.